இங்கு கூடியிருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் நான் என் பேர் கல்பனா. எழுதி வச்சுட்டெல்லாம் பேச தெரியாது, அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. இட் வில் பி ரொம்ப யதார்த்தமாக தான் இருக்கும், எங்கள் அம்மாவு மாதிரியே. நாங்கள் பெரிய புலவர்கள்லாம் கிடையாது. ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து இந்த விழாவை நடத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிங்கிறது ஒரு சின்ன வார்த்தை. லைக் உங்கள் அனைவருக்கும் நன்றிக்கும் மேலே, அதுக்கும் மேலே ஒரு விஷயம். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு முருகையன் சார், வணக்கம். அண்ட் முரளி சார், இதை ஆர்கனைஸ் பண்ணுற முரளி சாருக்கும் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். இது தவிர்த்து இல்லாமல் லைக் இங்கே வந்து சிறப்பிக்கிற விருந்தினர்களுக்கும் மிக்க நன்றி. அம்மா வந்து ஆக்சுவலாக வந்து ஷீ இஸ் எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர், அதாவது தொடக்கநிலை ஆசிரியை. அவங்க வந்து ஒரு ஆசிரியை அப்படிங்கிறத விட மிக சிறந்த பெண்மணி. எப்படி அப்படின்னா, எங்கள் அம்மாங்கிறதுனால சொல்லலை, நான் சில விஷயங்கள் மட்டும் இங்கே எடுத்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தெரியும் எதனால் இந்த வார்த்தை சொன்னேன் அப்படிங்கிறது. ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம். இப்போ நார்மலாக வந்து அம்மாவுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ எங்கள் அப்பா இல்லை. எங்கள் அப்பா இருந்திருந்தாருன்னா ஈ வில் பி த ஹாப்பியஸ்ட் பர்சன். எங்கள் எல்லாரையும் விட அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். பிகாஸ் அந்த பெண்மணி இன்னைக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கா அப்படின்னா அதுக்கு முதல்ல உறுதுணையாக இருந்தவர் அவர். ஏன்னா கல்யாணம் ஆனவுடனேயே அந்த காலத்தில் வந்து நான் சொல்கிறது வந்து லைக் அம்மா கல்யாணம் ஆனவுடனேயே வந்து வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அம்மா வந்து இல்லை, நிச்சயதார்த்தம் ஆனதோடு போதும், நிறுத்திக்கலாம், எனக்கு வேண்டாம், நான் வேலைக்கு போகணும், தடை சொல்லாத மாப்பிள்ளை தான் வேணும்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அப்பா போய் பர்சனலாக அம்மாவை மீட் பண்ணி, இதெல்லாம் இந்த காலத்தில் ரொம்ப சகஜமாக இருக்கலாம். பட் அந்த காலத்தில் எங்கள் அப்பா வந்து இல்லை, எதுவாக இருந்தாலும் உன் விஷயத்தில் நான் வந்து தலையிட மாட்டேன், அதே மாதிரி உனக்கு உண்டான முழு சுதந்திரத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லி முதல் வித்து போட்டவர் எங்கள் அப்பா. அதில்